எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம தொடர்ந்து சத்குருவோட கர்மாங்கிற புக்கோட ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இது 74வது வீடியோ. இந்த வீடியோவில் சத்குருவோட புக்கில் பார்ட் 2 இருக்குல்ல, அதில் ரெண்டாவது சாப்டர், அதாவது பார்ட் 1ல் 5 சாப்டர், அது 5 முடித்தாச்சு. அடுத்த பார்ட் 2ல் 6வது சாப்டர் கர்மயோகா, அது முடிச்சிட்டோம். இப்போ 7வது சாப்டர். இந்த 7, 8, 9 இந்த 3 சாப்டர்ஸும் ரொம்ப நமக்கு நம்மளோட தினசரி லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த 7வது சாப்டருங்கிறது கர்மயோகா அண்ட் த ஃபிசிக்கல் பாடி, அதாவது இந்த ஸ்தூல சரீரத்தில் நம்மளோட நெகட்டிவ் கர்மாஸ் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது 7வது. 8வதுல கர்மயோகா அண்ட் மென்டல் பாடி. 9வது சாப்டரில் கர்மயோகா அண்ட் எனர்ஜி பாடி. அப்போது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், நம்ம நெகட்டிவ் கர்மா நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல உடம்பை பாதிக்கும். உடம்பில் நிறைய வியாதிகள்லாம் வருதில்ல, அதெல்லாம் மெயினாக இந்த கர்மாவோட வினை தான். ஓகேயா? ஊனமாக பிறக்கிறது, குருடாக பிறக்கிறது, ஊமையாக பிறக்கிறது, காது செவிடாக பிறக்கிறது, கைகால் முடமாக பிறக்கிறது, நிறைய ஊனங்களோடு பிறக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊனம், அதில் சின்னது, அது கூட நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் கர்மாவில் பார்த்துருக்கோம். சிலவங்களுக்கு கண்ணே இருக்காது, பிறக்கும்போதே இருக்காது. இந்த ஹெலன் கல்லர் மாதிரி ஒரு குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் நல்லா கண் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அதோட 2 கண்ணும் போயிடுச்சு. அப்புறம் கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் அந்த அம்மா கண் இல்லாமல் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இதெல்லாமே நெகட்டிவ் கர்மா உடம்பில் காமிக்கிற வியாதிகள். அப்போ நமக்கு வர்ற வியாதிகள் எல்லாமே இந்த கர்மாவினால தான் வருது. ஓகேயா? அப்போது சிலவங்களுக்கு சதா சர்வகாலமும் ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். நோய்னா பெரிய நோயெல்லாம் கிடையாது, சின்ன எப்போ பார் தலைவலி, தலைவலி போச்சுன்னா திருகுவலி வந்துச்சுங்கிற மாதிரி தலைவலி, இல்லைன்னா பல்லு வலி, இல்லைன்னா கைவலி, கால் வலி, கால் குடைச்சல், கை குடைச்சல், ஏதாவது ஒன்று மாறி 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 வரும். அதுக்கு காரணம் அவங்களோட நெகட்டிவ் கர்மா தான். அந்த நெகட்டிவ் கர்மா எப்படி உடம்பில் பல விதத்தில் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. இந்த சாப்டர், அதனால தான் சொன்னேன், நம்ம தினசரி வாழ்க்கையில் இந்த 3 சாப்டருமே நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகேயா? இப்போது இந்த நம்ம நெகட்டிவ் கர்மா நம்ம ஃபிசிக்கல் பாடியை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்ப்போம். சிலவங்களுக்கு ஜென்மம் பூரா நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நெகட்டிவ் கர்மா கம்மி. அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வச்சே அவங்க எவ்வளோ தூரம் சஞ்சித கர்மாலேருந்து பிராரப்த கர்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ தூரம் நெகட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்மளால் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதைத்தான் ரொம்ப விலாவாரியாக சொல்லியிருக்காரு. நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது அந்த காலத்தில் நிறைய பேர் இறந்தாங்க. எப்படின்னா சின்னம்மையால் இறந்தாங்க. டிபி, நுரையீரலில் டிபி பாதித்து இறந்தாங்க. போலியோ ரொம்ப காமனாக இருந்தது அந்த காலத்தில். போலியோவால் கை கால் அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஊனம், கால் ஊனம், நொண்டி, அந்த மாதிரிலாம் பிறக்கும்போதே அப்படி இருந்தது. அப்படிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. சிலவங்க வாழ்நாள் பூரா இந்த ஊனத்தோடையே வாழ்ந்தாங்க. அதெல்லாம் கஷ்டம் தானே. எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது, அப்படியுமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஊனத்தோடையெல்லாம் வாழும்போது அதுக்கு உண்டான கஷ்டப்பாடுகள் உண்டு. ஆனால் அதெல்லாம் எதை காமிக்குதுன்னா அவங்களோட நெகட்டிவ் கர்மாவை காமிக்குது. ஓகே, அந்த சோல் பிளானிங்லேயே அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஓகேயா? அது அப்போது அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நிறைய பேர் இறந்தாங்க. இந்த காலத்தில்
ஸ்மால் பாக்ஸுங்கிறது கிடையாது. ஸ்மால் பாக்ஸு கம்ப்ளீட்லி இராடிகேட்டட்னா இந்த இனிமேல் யாருக்குமே ஸ்மால் பாக்ஸ் வராது அப்படின்னாச்சு. போலியோ கூட கம்ப்ளீட்டாக போச்சு. ஏன்னா நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சோம், எல்லாருக்கும் வேக்சின் கொடுக்குறோம், போலியோ வேக்சின் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அதனால் இப்போ யாருக்குமே போலியோ கிடையாது. யாருமே சின்னம்மையால் ஸ்மால் பாக்ஸ் வந்து சாகிறது கிடையாது. ஈவன் டியூபர்குலோசிஸ், லெப்ரசி இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்தால் கூட மருந்து இருக்குது, ரெகுலராக மருந்து இருக்குது, மருந்து சாப்பிட்டாங்கன்னா மாறிடும். ஆனால் இந்த காலத்தில் இந்த லெப்ரசி, டியூபர்குலோசிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸு அதெல்லாம் இல்லாட்டினா கூட வேறு புதுசாக எவ்வளவோ டிசீஸ் முளைச்சி வந்திருக்கு. அந்த காலத்தில் எத்தனை பேர் சுகர்னால் கஷ்டப்பட்டாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், எல்லாமே சுகர்னு சொல்கிறதே ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு லோ பிபி, எனக்கு ஹை பிபி, எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம், எனக்கு ஃபேட்டி லிவர். படிக்காதவங்கெல்லாம் கூட இப்போ இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒருவேளை டாக்டர் சொல்கிறத கேட்டு பேசுகிறாங்களா இருக்கும். ஆனால் கூட சொல்கிறேன், கிட்னி ப்ராப்ளம், ஸ்டோனு, லிவரில் ஸ்டோனு, ஸ்ப்ளீனில் ஸ்டோனு, பேன்க்ரியாஸில் ஸ்டோனு, கிட்னியில் ஸ்டோனு. அதே மாதிரி டயாலிசிஸ் கூட ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அப்புறம் கேன்சர். இப்போ இந்த மாதிரி வியாதிகள் தான் நிறைய. அப்போ இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் காரணம் நம்ம செஞ்ச நெகட்டிவ் கர்மாஸ் தான். ஓகேயா? அப்போது இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன டிசீஸ் எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் நம்மளோட வாழ்க்கை தரத்தினால தரம்னு இல்லை, நம்ம வாழ்கிற விதம், தரம் கூட கிடையாது, நம்ம வாழ்கிற விதம் எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் வருது. அந்த காலத்துலனா கேன்சராலெல்லாம் நிறைய பேர் இப்படியெல்லாம் சாகலை. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட்டு, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு. அந்த காலத்துலலாம் எவ்வளோ இருந்தது ஹாஸ்பிட்டல்ஸு? யாருக்கும் ஹாஸ்பிட்டலு போக வேண்டிய அவசியம் வரல. அவங்களே ஹெல்த்தியாக இருந்தாங்க, ஹெல்த்தியாக ஃபுட்டு இருந்தது, பொல்யூஷன் இல்லை, அதனால் ஹாஸ்பிட்டல்ஸும் ரொம்ப இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், மூளைக்கு மூளை, முக்குக்கு முக்கு பாலிகிளினிக்கு ஹாஸ்பிட்டலு, எலும்பு முறிவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, பார்க்குற இடம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ். அது ஒரு பிஸ்னஸாகவே ஆயிடுச்சுங்க. ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட நெகட்டிவ் கர்மாங்கிறது. அதாவது இதுக்கெல்லாம் காரணம்னா நிறைய ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு காரணம் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி பல வியாதிகள் வர்றதுக்கு காரணம், உடம்பில் வியாதிகள் வர்றதுக்கு காரணம் நம்மளோட வாழ்க்கை முறை, தப்பான வாழ்க்கை முறை. தப்பான வாழ்க்கை முறைன்னு என்ன? நைட்டு 12 வரைக்கும் உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது, 10 மணிக்கு மேலே சாப்பிட வேண்டியது, டிவி பார்க்கும்போது கண்டதையும் குறிக்க வேண்டியது, காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது. இது எல்லாமே நாளைக்கு, சின்ன வயசில் தெரியாது, நாளைக்கு பெரிய வியாதிகளில் கொண்டு விடும். இப்போ நாம் ஏன் முன்னோர்கள் செஞ்ச மாதிரியே பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நிறைய இப்போ அவேர்னஸ் இருக்குது. 9 மணிக்கெலாம் படுக்கணும், 10 மணிக்கெலாம் படுக்கணும், காலையில் 6 மணிக்கெல்லாம் இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி வாழ்ந்ததுனால தான் அவங்களுக்கு பெரிய வியாதிகள்லாம் இல்லாமல் இருந்தாங்க. 90 வயசு வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் யாருக்கும் வேலை செய்யவும் முடியாது, சாப்பிடவும் வேண்டாம்னா டாக்டர் சொல்கிறார்ல, உனக்கு சுகர் இருக்குது, இதை 1 கப்பு தான் சாப்பிட்ணும். எப்படி இந்த சுகர்லாம் வந்தது? ஏகப்பட்டது நம்ம சாப்பிட்றோம், எண்ணெயில் பொரிச்சது, அது இது எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் உடம்பால் நம்ம வேலை செய்கிறதில்ல. அந்த காலத்தில் உடம்பால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. வயலில் போய் உழறது, ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுனா கூட பசங்க 7 மைல் 8 மைல் நடந்து போனாங்க. எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு 8 மைல் நடந்து போவாராம். என்னால் கேட்கும்போது அதை ஜீர்ணிக்கவே முடியல. கிலோமீட்டர் கூட இல்லை, 8 மைலாம். 8 மைல் எப்படிப்பா காலையில் நடந்து போவீங்க? அப்போ ஸ்கூலுக்கு போனால் டயர்டாகவே இருக்காதா? ஒன்றும் இல்லை, அது என்ன, நல்ல பழைய சோறு சாப்பிட்டாங்க,
அதுலேயே நிறையா பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பழைய சோறு சாப்பிட்டாங்க, பழைய சோறு கட்டிட்டு போனாங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ரோடு வழியாக நடந்து பார்க்குற செடி மரம் கொடியில் எல்லாம் இருக்கிற பழங்கள்லாம் பறித்து தின்னாங்க. எல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு. அதனால் பாடி நல்லா இருந்தது. 8 மைல் நடந்து போயிட்டு கிளாஸில் அட்டென்ட் பண்ணிட்டு திருப்பி 8 மைல் நடந்து வீட்டுக்கு வரணுன்னா யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போல்லாம் பக்கத்து கடையில் இருக்க ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்தால் வண்டி சாவி எடு, இல்லைன்னா ஸ்கூட்டர் சாவி கொடு அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அது மட்டும் இல்லை, மனசில் வர்ற மாற்றங்கள் அதுவும் வந்து நம்ம உடம்பை ரொம்ப பாதிக்கும். நம்ம இந்த சாப்பாட்டில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை விட மனசால் வர்றது மனசையும் பாதிக்கும், உடம்பையும் பாதிக்கும். இப்போ எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, சல்லுன்னு விழறது, எப்போவுமே இந்த டென்ஷன்லேயே இருக்கிறது. இந்த காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரிம்பாங்க, கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு வந்தையா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி எப்போ பாரு டென்ஷன்லேயே இருக்கிறது, ஒரு நிதானமே இல்லை, ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து மனசை மட்டும் பாதிக்காது, உடம்பையும் ரொம்ப அளவுக்கு பாதிக்கும், நெகட்டிவாக பாதிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்தூல உடம்பு, இந்த பார்க்குற ஃபிசிக்கல் உடம்பு, கண்ணால் பார்க்குற உடம்பு, இதில் ரொம்ப மாற்றங்கள், வியாதிகள், சேஞ்சஸ் வர்றது கர்மாவனால். ரெண்டாவது, மனசில் மென்டல் பாடியில் வர்ற சேஞ்சஸும் மனசையும் பாதிக்கும், உடம்பையும் பாதிக்கும். மூணாவது எனர்ஜி பாடி. ஏன்னா 2-3 வீடியோவிலே நான் சொல்லிகிட்டே வரேன், சத்குருவோட புக்கு ரிவ்யூவில். அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், நம்ம பண்ணுற கர்மா, நெகட்டிவ் கர்மா ஃபிசிக்கல் பாடியை அஃபெக்ட் பண்ணும், அதாவது ஸ்தூல சரீரத்தை அஃபெக்ட் பண்ணும், சூட்சும சரீரத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இந்த சூட்சும சரீரங்கிறது என்ன? மென்டல் பாடியும் எனர்ஜி பாடியும். ஸோ எனர்ஜி பாடியில் கஷ்டம் வந்தால் அது ஃபிசிக்கல் பாடியில் தெரியும். மென்டல் பாடியில் ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னா அதுவும் ஃபிசிக்கல் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேயா? ஆனால் இந்த எனர்ஜி பாடியில் வர்ற கஷ்டங்கள் ஃபிசிக்கல் பாடியில் தெரியறதுக்கு, மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஓகே, அது நிறைய நாள் ஆகும். கொஞ்ச நாள்னால் அது உடனே தெரியாது, உடனே டக்குன்னு தெரியாது. அதுதான் சத்குரு சொல்கிறார். இப்போது சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு ஆளுக்கு வலது கண்ணை விட இடது கண்ணு சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது கடந்த 6 மாதமாக அவருக்கு மனசில், அதாவது இமோஷ்னலாக, மானசீகமாக அவங்களுக்கு, அந்த ஆளுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறார். அதாவது வலது கண்ணு நார்மல் சைஸு, இடது கண்ணு வலது கண்ணை விட சின்ன சைஸு. அப்படி இருந்ததுன்னா, சுருங்கி இருந்ததுன்னா அவங்களுக்கு மானசீகமாக ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறார். அது ஏன்னா, இப்போது நீங்கள் இந்த ஆஸ்ட்ரல் பாடி, எனர்ஜி பாடி எடுத்திங்கன்னா, சூட்சும சரீரத்தில் சுஷும்னா நாடி இருக்குது, நாடிகள், சுஷும்னா நாடி இருக்குது. இந்த சுஷும்னா நாடிங்கிறது முதுகெலும்பில் தண்டுவடத்துக்குள்ளே நடுவில் ஓடுற ஒரு நாடி. அதுக்கு சுற்றிலும் 2, இடது பக்கம் 1, வலது பக்கம் 2 நாடிகள் இருக்குது. அதுதான் இடகலை, பிங்கலை. இந்த பிங்களைங்கிறது வலது பக்கம் உள்ள நாடி, இடகலைங்கிறது இடது பக்கம் உள்ள நாடி. இந்த வலது பக்கங்கிறது, அதாவது இந்த பிங்களை அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சன், அதாவது சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது, அப்பா சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் தான் கண்ட்ரோல்டு பை பிங்களா. அறிவு சம்பந்தமான காரியங்கள்லாம் ரைட் சைடு, கண்ட்ரோல் பை பிங்களா அப்படின்னுலாம் சித்தர்கள்லாம் அந்த காலத்துலேயே நிறைய சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போது இடது பக்கங்கும்போது அதாவது இடகலை நாடி
சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்குது. சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்குது. அம்மாவோட குணங்கள் வர்றது இந்த இடது பக்கத்தில். அதே மாதிரி இமோஷன்ஸ், இது வந்து புத்தி, ரைட் சைடு புத்தி, லெஃப்ட் சைடு மனசு. ஸோ இந்த மனசுங்கிறது, மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின் ரோல் வந்து சந்திரன். அதனால்தான் இந்த அமாவாசை பௌர்ணமி வரும்போது இந்த மனோநிலை குன்றியவர்கள்லாம் ரொம்ப தாறுமாறாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மனசுங்கிறது சந்திரனால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்போது மானசீகமாக மனசு ரீதியாக ஒரு ஆள் 6 மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார், ரொம்ப மனநிலை குன்றி இருக்கார், என்னமோ அவருக்கு மனசில் ரொம்ப ஒரு விஷயம் அவரை போட்டு பயங்கரமாக அலட்டிகிட்ருக்கு, மானசீகமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடது கண்ணு சின்னதாகுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வலது கண்ணை விட ஒரு ஆளுக்கு இடது கண் சின்னதாக இருந்தால் அவருக்கு மென்டலி ஏதோ மென்டல்னு சொல்லக்கூடாது, மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ தூரம் சொல்கிறார் சத்குரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இந்த கார்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நம்ம முன்னோர்கள், மூதாதையர்கள், ஆன்சஸ்டர்ஸ், இவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வர்றோம் ஜீன்ஸ் வழியாக. அதுக்கு பேர் தான் கார்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த கார்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னாலே ஒரு ஆளோட மசில்ஸ்னால் இந்த சதை, போன்ஸ், ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னால் போன்ஸ், எலும்பு, இந்த எலும்பு சதை இதெல்லாம் கூட இந்த நெகட்டிவ் கர்மாவினால், அதாவது இந்த பாரம்பரியமாக நம்ம கொண்டு வரோம்ல, அந்த கார்மிக் இன்ஹெரிட்டன்ஸுனால் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் கர்மாலே நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங் இன்டென்சிட்டி, மீடியம் இன்டென்சிட்டி, லோ இன்டென்சிட்டி. அப்போ ஸ்ட்ராங் இன்டென்சிட்டிங்கிறது என்ன, நமக்கு கண்கூடாக வெளியே பார்த்தா தெரியும். பல ஊனங்கள், உடம்பில் இருக்க ஊனங்கள். அதே சமயத்தில் மீடியம் இன்டென்சிட்டினா உடம்பில் இருக்குது ஊனம், ஆனால் அதை வச்சா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும். இப்போ ஒரு ஆளுக்கு கால் இல்லை, நொண்டி, ஒரு கால் இல்லைங்கிறதுக்காக அவரால் வாழ்க்கை நடத்த முடியாமல் போகாது அவருக்கு. அதுக்கெல்லாம் இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீல் சேர் இருக்குது, வண்டியில் கூட 3 சக்கரம் இது பண்ணிவிட்டு அழகாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கால் போலியோ வந்ததோ ஏதோ கால் இல்லை, அவங்களாம் கூட நல்லபடியாக வாழ முடியும். ஸோ அது வந்து மீடியம் இன்டென்சிட்டி. லோ இன்டென்சிட்டிங்கிறது அவங்களுக்குள்ள உடம்பில் ஏதோ பாதிப்பு இருக்குது, ஆனால் அது அவங்கள வாழ்க்கையை பெருசாக பாதிக்கிறதில்ல. இப்போது ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா விரல் இருக்குது, 6 விரல், நம்ம பார்க்கும்போதே ஆடாக தெரியும். அது வந்து ஒரு ஊனம்தான். ஏன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் 5 விரல் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு 6வது விரல் இருந்தால் அது வந்து ஆடாக தான் தெரியுது, வித்தியாசமாக தான் தெரியுது. சிலவங்களுக்கு சில மூக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மூக்கு எலும்பெல்லாம் ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். சின்ன 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 டிஃபார்மிட்டிஸ், ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் கூட இந்த நெகட்டிவ் கர்மாலால் வருது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த இந்த இமோஷன்ஸ், அதாவது நம்ம ஃபீலிங்ஸ், இந்த இமோஷனால் நம்ம ஒரேடியாக ஆட்கொள்ளப்பட்டோம்னா அது வந்து நிறைய கெட்ட கெமிக்கல்ஸை உண்டாக்கும், நிறைய நெகட்டிவ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை உண்டாக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உடம்பில் திருப்பி பாதிப்பை உண்டாக்கும். இப்போது கோவப்படும்போது ஏகப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்பில் நடக்குது. அதனால்தான் ஒருத்தன் ரொம்ப கோவப்பட்டான்னா, இல்லைன்னா ஒரு ஆள் அடிக்கடி கோவப்பட்டார்னா, இல்லைன்னா எப்போவுமே இந்த சிடுன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குணம் ஸ்தூல சரீரத்தை பாதிக்கும், சூட்சும சரீரத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சத்குரு சொல்கிறார். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, எப்போ பார் சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை இப்படி நம்ம சிரிக்கும்போது முகத்தில்
65 விதமான தசைகளுக்கு எக்ஸசைஸ் இப்படி சிரிக்கும்போது. அதே சமயத்தில் உம்முன்னு இருந்தோம்னா அந்த எக்ஸசைஸும் இல்லை, மசில்ஸ்க்கு எக்ஸசைஸும் இல்லை. கொஞ்ச நாள் ஆகும்போது கடைசியில் எப்போ பாரு அவங்க முகம் அப்படி தான் இருக்கும். அவங்களாம் சிரிக்கவே மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். எப்போ பாரு சிடுச்சிடுன்னு கடுகடுன்னு. அப்போது அதனால தான் எப்போவுமே சிரிச்சிட்ரு, இனிமையாக பழகு, நல்ல வார்த்தையை சொல்லு அப்படின்லாம் அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு போனாங்க. ஓகேயா? அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு இப்போது சிலவங்களுக்கு சின்ன சின்ன ஊனங்கள் இருக்கும், அது வெளியே தெரியாதுன்னு சொன்னேன். அதுதான் சிலவங்களுக்கு இந்த முதுகெலும்பில் ஏதாவது சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். மசில்ஸில் கையில் எல்லாம் ரொம்ப மசில்ஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய ஊனங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதை நம்ம சுற்றி உள்ளவங்களை நம்ம கண்காணித்தாலே தெரியும். ஆனால் இந்த இன்டென்சிட்டி ஏற்ற மாதிரி அது அவங்க லைஃப்பை எவ்வளோ தூரம் பாதிக்கிறதுங்கிறது அவங்களோட அந்த நெகட்டிவ் கர்மாவோட எஃபெக்ட்டு, அந்த பாடியில் வர்ற சேஞ்சஸ்ஸு அது தீர்மானிக்கும். இப்போது சிலவங்களுக்கு கால் மரத்து போகுது, சிலவங்களுக்கு கை மரத்து போகுது, சிலவங்களுக்கு இந்த இடத்துல தொட்டால் ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் கூட அந்த மசிலில் சதையில் வர்ற பாதிப்புகள். அந்த சதையில் ஏன் பாதிப்புகள் வருதுன்னா நம்ம நெகட்டிவ் கர்மா. ஓகே. அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, வேண்டாத ரசாயன மாற்றங்கள் உடம்பில் வர்றது, அதனால் உண்டாகிற இஃபெக்ட்ஸு, பல வேண்டாத கெமிக்கல்ஸ் எல்லாம் உடம்பில் உண்டாகிறது, இதெல்லாமே நம்ம நெகட்டிவ் கர்மானால் வருது. இப்படி தான் நெகட்டிவ் கர்மா நம்ம உடம்பை பல விதத்தில் பல ரீதியில் மாற்றங்கள் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் கஷ்டங்களையெல்லாம், அதாவது நெகட்டிவ் கர்மானால் வர்ற இந்த ஃபிசிக்கல் கஷ்டங்களையெல்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு தான் யோகா, ஹட யோகா. யோகாவில் நிறைய விதம் இருக்குது, நிறைய ஆசனாஸ் இருக்குது இல்லையா? அப்போ யோகா பண்ணுறது, பிரிஸ்க் வாக்கிங், மார்னிங் வாக்கிங் போகிறது, மெடிடேஷன் பண்ணுறது, நாடி சுத்தி, பிராணாயாமா, இதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம நெகட்டிவ் கர்மாவில் நம்ம உடம்புலையும் மனசுலையும் உண்டாகிற நெகட்டிவ் பாதிப்புகளை மாற்றும். அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆத்மீக பாதையில் போகிறவங்களுக்கு இதெல்லாம் கட்டாயம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாடி சுத்தி அதெல்லாம் பண்ணுறதுக்கு மேலே அவங்க சில குருமார்கள்ட்ட போய் ஏதாவதெல்லாம் சாதனைகள் கற்றுட்டு வந்திருப்பாங்க, அதையும் ரெகுலராக பண்ணணும். இப்போ கிரியா யோகா, வாசி யோகா, சக்ரா யோகா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஏதாவது ஒன்றையாவது கற்றுட்டு வந்து அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது இந்த நெகட்டிவ் கர்மாவோட இஃபெக்ட்டு ரொம்பவே அந்த பாதிப்பு இல்லாமல் பண்ணிடும். அதனால தான் சாதனை பண்ணுறவங்க, ஆத்மீகத்தில் வழியில் போகிறவங்களுக்கெல்லாம் யோகா மஸ்ட்டு, வாக்கிங் மஸ்ட்டு, சாப்பிட்றது குறைக்கணும், தூங்குகிற டைம் குறையணும், மத்தியானத்துலலாம் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறது இதனால தான். அது மட்டும் இல்லை, சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் மாறிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கார்மிக் லோடுனா இந்த நெகட்டிவ் கர்மாவோட தாக்கம் ஒரு 4 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்குமா. அது எவ்வளோ தூரம் பெரிய தாக்கமாக, மிடில் தாக்கமா, இல்லைன்னா ரொம்ப லோ இன்டென்சிட்டி தாக்கமாங்கிறதெல்லாம் அவங்கவுங்க கர்மாவை பொறுத்தது. ஆனால் இந்த 4 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் அந்த தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுக்க ஆரம்பிக்கும். அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தவங்களுக்கு மாற்றம் வருதுன்னா அது இந்த சூரியனால் வர்ற மாற்றம், சந்திரனால் வர்ற மாற்றம் 28 டேஸ். ஆனால் சூரியனால் வர்றது 12.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது
ஒரு குழந்தை பிறந்து அழகாக அது பேச ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது, நல்ல சுபாவமாக இருக்குது. அதே குழந்தை ஒரு 8 வயசு 9 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பிஹேவியரே மாறுது. அந்த மாதிரி மாறுறது நல்லதில்லை. எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது, சொன்ன பேச்சு கேட்காது, அந்த மாதிரி அம்மா அப்பா சொன்னதை கேட்குறதில்ல, படிக்கிறதில்ல, எழுத சொன்னால் எழுதுறதில்ல, எல்லாத்துக்கும் எதிர்த்து பேச வேண்டியது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தைக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அந்த ஒரு 9 வயசு ஆரம்பிச்சுன்னா, அது 9லேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் அது நமக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது. அதுதான் டீனேஜுங்கிறாங்க. டீனேஜுங்கிறோம், அதாவது 13 வயசு, 13 to 19 டீனேஜ், அடலசன்ட் ஏஜ். அந்த மாதிரி அந்த ஏஜில் அவங்களுக்கு எதுவுமே நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கிறது இல்லை. எது சொன்னாலும் அதை இந்த கொனிஷ்ட ரீதியில் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்கள கண்ட்ரோல் அப்போ அடிக்க முடியல, அடித்தாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வருது. அது அவங்களையும் பாதிக்குது. நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். ஓகே, அதுதான் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றங்கள் வருது. இவங்களே ஒரு 20 வயசானோடனே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் ஜாஸ்தி ஆகுது. ஓ, லைஃப்னால் இது தான் போல் இருக்குது. அதாவது ஒரு யாரோ எங்கேயோ எழுதினதை நான் படித்தேன். 40 வயசு வரைக்கும் ஒரு ஆள் அவங்க அப்பாவை குத்தம் சொல்லிகிட்டே இருந்தான். எங்கள் அப்பா செய்கிறது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு அப்பாவை பற்றி குத்தம் சொல்லிகிட்டே இருந்தான். 40 வயசுக்கு அப்புறம்தான் அவன் அப்பாவை மதிக்க ஆரம்பித்தான். அது ஏன்னா அவன் ஒரு அப்பா ஆயிட்டான்ல, அப்போ தான் அவனோட அப்பாவோட அருமை புரியுது. அது வரைக்கும் அப்பாவை குத்தம் சொல்லிகிட்டே இருந்தான். அந்த மாதிரியும் நம்ம வீட்டில் நிறைய பேரை பார்க்குறோம். அம்மா அப்பாவை குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல, அம்மா பட்டிக்காடு, அம்மா படிக்கலை, அப்பாவை படித்தாலும் விவரம் இல்லை, ஒன்றும் செய்கிறது சரியில்லை, அப்படி இப்படின்னு குத்தம் சொல்லிகிட்டே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த காலத்து பசங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கே ஒரு 30 வயசு 35 வயசு பொண்ணுன்னா, அந்த பொண்ணு எப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோ, எப்போ வளர்க்க ஆரம்பிக்குதோ, அப்போ தான் அம்மாவோட அருமை புரியுது. பரவாயில்ல, எங்கள் அம்மாவும் என்னை அடித்தாங்க கண்ணாமின்னான்னு, அது என்ன நான் அப்படி இருந்ததுனால தான் போல இருக்குது அப்படின்னு புரிய ஆரம்பிக்கிறது. ஒரு ஆணுன்னா 40 வயசில் ஒரு அப்பாவாகி ஒரு பையனை பெற்று இல்லைன்னா ஒரு பொண்ணை பெற்று அதை வளர்க்கும்போது தான், ஓ, எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி சொன்னதுக்கெல்லாம் காரணம் இது தான் போல இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஃபிசிக்கல் பாடியில், உடம்பில் நிறையா வித்தியாசங்களை, பாதிப்புகளை காமிக்குது. ஓகேயா? அதே மாதிரி ஏற்கனவே சத்குருவும் சொல்லிட்டாரு. அதாவது இந்த லைஃப் எனர்ஜி, அந்த பிராணசக்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலவங்க உடம்பால் நிறையா வேலை செய்கிறாங்க. சிலவங்களுக்கு உடம்பால் எந்த வேலையும் செய்ய முடியல. எப்போ பாரு சோம்பலாட்டமே, சாப்பிட வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போகிறதில்ல. ஆனால் கூட அவங்கவுங்க வீட்டில் இருக்க வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை நான் பார்த்துட்டு தான் வரேன். வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டில் இருந்தால் வீட்டு வேலையும் செய்கிறதில்ல, துணி இப்போ அழுக்கு துணியெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அதை துவைக்க போடுறதில்ல. வீட்டில் மெஷின் இருக்கும், வாஷிங் மிஷினில் போடுறதில்ல. வாஷிங் மிஷினில் போட்டால் அதுதான் துவைச்சி கொடுக்குது. அதை எடுத்து வெளியே விரிக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு மிஷின் வாங்க முடியும், அதை எடுத்து விரிக்க முடியல. சரி, துணி விரிச்சா காஞ்சிடுச்சு, அது நம்ம காய வைக்கலை, அது காற்றுலையும் வெயில்லையும் தானாக காயுது. அது சாயங்காலம் ஆனால் எடுத்து வைக்க வேண்டாமா? எடுத்து வைக்கிறதில்ல. எடுத்து உள்ளே போட்டால் மடக்கி வைக்கிறதில்ல. இதெல்லாம் இந்த சாதாரணமான வேலைகள் செய்கிறதுக்கு கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்போது உடம்பால்
நான் சொன்னேன்ல, இந்த சஞ்சித கர்மாவிலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் பிராரப்த கர்மா நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு. வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னா அது இன்னும் சஞ்சித கர்மாவில் சேர்த்துக்கிட்டே தான் வரும். இந்த ஜென்மத்தில் செஞ்சு முடிக்க வேண்டியதை செய்யாமல் இருந்தால், ஃபிசிக்கல் பாடியில் இருக்க வேலை செய்யாமல் இருந்தால், இன்னொரு 4 ஜென்மம் எடுத்து அதை செஞ்சு முடித்தாதான் முடியும். அல்லன்னா அதிலேருந்து ஒரு விமோசனம் நமக்கு கிடையாது அப்படின்னு தான் சத்குரு சொல்கிறார். அதே மாதிரி அப்போது லைஃப் எனர்ஜிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு இங்கே பாருங்கள், 30% உனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, 30% மென்டல், ஒரு 20% இமோஷ்னல், 10% மெடிடேஷனுக்கு, இப்படி ஒரு அலாட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த அலாட்மெண்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால்தான் சிலவங்களுக்கு உடம்பால் நிறைய வேலை செய்ய முடியும். ஆனால் ஏதாவது சொல்லிக் கொடுங்க, புத்தியில் ஏறாது. சிலவங்களுக்கு உடம்பால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் சொல்லி கொடுத்தா நல்லா படிப்பாங்க, ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க, கம்ப்யூட்டரில் எல்லாம் நல்லா வேலை பார்ப்பாங்க. சிலவங்களுக்கு நல்லா படம் வரைக்க முடியும், சிலவங்க நல்லா பாடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் அந்தந்த எவ்வளோ பர்சன்டேஜ் பிராணசக்தி அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க இருக்காங்க. ஓகே. ஆனால் சத்குரு என்ன சொல்கிறாரு, பொதுவாக உனக்கு இவ்வளோ ஒரு ஆளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இவ்வளோ இருக்குது செய்யணும்னு இருக்கும்போது அதை செஞ்சு தான் முடிக்கணும். அதில் சோம்பேறிப்பட்டுக்கிட்டு உடம்பால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்போ செய்யாமல் இருந்தோம்னா அதுக்குன்னு இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போது இந்த சாதகர்கள், அதாவது ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு என்னெல்லாம் முக்கியம்? அந்த நெகட்டிவ் கர்மாவெல்லாம் குறைக்கணும். அந்த உடம்பில் நெகட்டிவ் கர்மாவால் உண்டாகிற பாதிப்புகளை குறைக்கணும். அப்போ எப்படி பாதிப்பை குறைக்க முடியும்? இந்த ஃபிசிக்கல் வேலை செய், கர்மா குறையும். உடம்பால் கொஞ்சம் வேலை செய், மனசால் கொஞ்சம் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய், அதிலே நம்ம கர்மா குறையும். இதெல்லாம் செய்யாமல் சோம்பலாட்டமே இப்படி உட்காந்துருந்தோம்னா அதுக்கு கொண்டு வந்த கர்மாவே முடிக்கலை, கூடுதல் நம்ம கர்மாவை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ சஞ்சித கர்மா தான் பாரம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் ஆன்மீக பாதையில் முக்தியை தேடி போகிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன? ஃபஸ்ட்டு யோகா. இந்த யோகாசனாஸ் பண்ணும்போதே இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்க இந்த நெகட்டிவ் கர்மாலாம் மாறிடும். அப்போ யோகாசனா பண்ணணும், மார்னிங் வாக்கிங் போகணும், தியானம் பண்ணணும். அப்புறம் இந்த லங்ஸுக்கு உண்டான எக்ஸசைஸு அதெல்லாம் கூட ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ணணும். நாடி சுத்தி, பிராணாயாமா, மற்ற சாதனா கிரியாஸ்னா கிரியா யோகா, வாசி யோகா, சக்ரா யோகா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதாவது 1, 2 எல்லாம் குருமுகமாக போய் கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம நெகட்டிவ் கர்மா குறையுது. அதனால தான் அவங்களுக்கு ஈஸியாக முக்தி பாதையில் போக முடியுது. ஓகே. அப்போது இதில் நான் எவ்வளோ மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும், எவ்வளோ மணி நேரம் யோகா பண்ணணும், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் யோகா பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது. வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னு ஏற்கனவே பார்த்தோம். நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு 30 வயசுனா 30 நிமிஷம் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 1 நிமிஷம், ஒரு வயசுக்கு 1 நிமிஷம். இப்போ ஒரு ஆளுக்கு 60 வயசு ஆச்சுன்னா 1 மணி நேரம் குறைஞ்சது பண்ணணும். 60 வயசாச்சு, ரிட்டையர் ஆச்சு, நிறைய டைம் இருக்குன்னா 2 மணி நேரம் பண்ணலாம், 3 மணி நேரம் பண்ணலாம். ஆனால் 1 மணி நேரத்துக்கு குறையக்கூடாது. ஓகேயா? அப்போது 1 மணி நேரம் மெடிடேஷன், ஒரு அரை மணி நேரம் மார்னிங் வாக்கு, அரை மணி நேரம் யோகா, அல்லனா ஒரு நாள் யோகா, ஒரு நாள் மார்னிங் வாக்கு. அப்புறம் இப்போ இந்த கிரியா யோகா இருக்குல்ல, கிரியா யோகான்னா இந்த சாதனைகள்லாம் கரெக்டாக பண்ணணும். நிறைய சாதனைகள் இருக்குது. அது எது நம்ம குரு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை வச்சு இப்போ சத்குரு இன்னர் இன்ஜினியரிங்கில் சாம்பவி மகாமுத்ரா நிமிஷம் கணக்கை போட்டு சொல்லி கொடுக்குறார்.
அதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போகிறோம். அந்த சாதனை பண்ணினாலே நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் அந்த நெகட்டிவ் கர்மாவோட பாதிப்பு நம்ம உடம்பில் குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான், அதாவது இப்போ இந்த மாதிரியெல்லாம் சாதனைகள்லாம் பண்ணணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா தான் முடியும். அட்லீஸ்ட் 3 மணிக்கு எந்திரிக்க முடியாட்டினா கூட 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4லேருந்து 6 வரைக்கும் நம்ம டைம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு உண்டானது. காப்பி போடுவீங்களோ, சாதம் வைக்கிறீங்களோ, கிச்சனுக்கு போகிறீங்களோ, என்ன பண்ணாலும் சரி. 3 to 6 இல்லையா? 3 மணிக்கெல்லாம் என்னால் எந்திரிக்கவே முடியாது, ஆஃபீஸில் போய் தூங்குறேன், தூங்கி விழறேன், கெட்ட பேர் வருது அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக தூங்க போங்க. சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம வேலைகளெல்லாம் மற்றவங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னே முடிச்சுட்டு பாக்கி வேலையை நார்மலாக பார்க்கணும். அப்போது நமக்கு விதிக்கப்பட்ட வேலைகள், விதிக்கப்பட்ட டியூட்டிஸை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதில் நான் சோம்பேறிப்பட்டுட்டு நான் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஏற்கனவே நமக்கு நிறைய நெகட்டிவ் கர்மா இருக்குது. அதுக்கு மேலே திருப்பி நம்ம சேர்த்துக்கிட்டே போகிறோம். ஓகே, அப்போ அதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போது யோகாங்கிறதெல்லாம் பண்ணும்போது யோகா பண்ணும்போது என்ன ஆகுது? நம்ம சிஸ்டத்தை நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். நம்மளையே நம்ம அப்ஸ்கில் பண்ணுறோம். அப்கிரேடுனா என்ன அர்த்தம்? நம்மளோட குவாலிட்டிஸை பெட்டராக்கிட்டே வரோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சத்குரு சொல்கிறாரு இந்த சாப்டரில். நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டுனா என்ன? நம்ம யோசிக்கிறதில்ல, நம்ம யோசனை பண்ணாமல். கான்ஷியஸ் மைண்டுனா சிந்திச்சு வேலை பார்க்குறோம். இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்ம யோசிக்காமலே டக்குன்னு, நிறைய பேர் யோசிக்காமலே பேசிடுவாங்க. படன்னு வாயில் பேசும்போது ஒரு கண்ட்ரோலே கிடையாது. சிலவங்க அடிக்கிறதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. சண்டை போட்டாங்கன்னா சண்டை போடுறதுல கண்ட்ரோலே கிடையாது. அந்த மாதிரி அது ஏன் வருதுன்னா, இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் இந்த கார்மிக் மெமரி லைப்ரரி நிறையா சேர்த்து வச்சுருக்கோம். பூர்வீகத்திலேருந்து வந்தது, அம்மா அப்பாட்டேருந்து எல்லாம் வந்தது, நம்ம செஞ்சது எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்டில் தேங்கி இருக்கனால அது நம்மளை கேட்காமலே சர்ஃபேஸ் வந்துடும். சரி, இது கேட்காமலே சர்ஃபேஸுக்கு வருதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு சில மேனரிசம்ஸ் இருக்கும். இப்போ மேனரிசம்னா என்னென்னா, சிலவங்க பாருங்கள், கையை சூண்டி இப்படி கையை காமிச்சு பேசுவாங்க. சாதாரண விஷயத்து கூட அப்படிம்பாங்க. சிலவங்க இப்படி கையை நீட்டி பேசுவாங்க. சும்மா பேசும்போதே மூஞ்சிக்கு எதிர்க்க கொண்டே கையை நீட்டி பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய சுபாவங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கெட்ட சுபாவங்கள், நல்ல குணங்கள் இல்லை, கெட்ட குணங்கள் எல்லாம் நம்ம புத்தியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம கவனித்து அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ எனக்கே தெரியுது, நான் இப்படி ஒருத்தவங்க முகத்துக்கு எதிர்க்க இப்படி கை நீ எல்லாம் என்ன நான் இப்படி எப்போ பார் கை நீட்டி பேசுகிறோம். அது நல்ல குணம் இல்லை. அப்போ எப்போ நமக்கு அது நல்ல குணம் இல்லைன்னு தெரியுதோ அப்போது நம்ம அதை மாற்றணும். நம்மளாக அதை மாற்றாட்டினா அதுக்கு அப்புறம் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாரு. இது ஒரு ஃபஸ்ட்டு பாதி சாப்டர் தான் முடிச்சிருக்கேன். அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய எல்லாமே ஒன்றா சொன்னாலும் நமக்கு மனசு கிளியர் ஆகாது, குழம்பி போயிடும். அப்போ இதெல்லாம் நல்லா கேட்டு புரிஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம எப்படியெல்லாம் இனிமேல் வாழணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். ஓகே, வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருங்க.